الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وآله وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أخرجه الإمام البخاري في صحيحه. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித புனிதர்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனையே வணங்குவதை விரும்புகின்றவன், அவன் அல்லாதவர்களை வணங்குவதை வெறுக்கின்றவன். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் எம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் பேரிலும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், கியாமம் பரிவந்த மன்னாருடைய அடிச்சுவடுகளை எடுத்து நடக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நிலவுமாக. அல்லாஹுடைய மாளிகையில் இஅ்திகாஃபின் நியத்தில் வீற்றிருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, இவ்வுலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து வாழ்ந்து கொள்ளும்படியாக முதல் கண் அடியேனாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நம்மவர்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை நாம் விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹு தஆலா நமக்கு அளித்திருக்கின்றான். உலகத்துடைய வாழ்க்கை என்பது நமக்கு எண்ணி கொடுக்கப்பட்ட மூச்சுக்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா ஒரு சில மூச்சுக்களை கொடுத்து அந்த மூச்சுக்களை ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் பெருமதியான இடங்களில் அந்த மூச்சுக்களை கழிக்கக்கூடிய நேரத்தில், பெருமதியான இடங்களில், பெருமதியான காலங்களில், பெருமதியான முறையில் அவர்கள் அந்த மூச்சுக்களை செலவிடக்கூடிய நேரத்தில் அவர்கள் மனித புனிதர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சுவனத்தையும் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதே போன்று நமக்கு எண்ணி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூச்சுக்களை நம்முடைய மனோ இச்சைக்கு அடிபட்டு மனோ இச்சையின்படி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுடைய மூச்சுக்களை அவர்கள் நினைத்த முறையில் அல்லாஹுக்கு மாற்றம் செய்து அல்லாஹுடைய தூதர் என்ன முறைகளை காட்டினார்களோ அந்த முறைகளுக்கு மாற்றம் செய்து யாரெல்லாம் அந்த மூச்சுக்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நரகத்தையும் அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை என்பது நாம் இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும், எப்படி வாழ்ந்தாலும், எந்த முறையில் வாழ்ந்தாலும், படித்தவராக வாழலாம், படிக்காதவராக வாழலாம், செல்வந்தர்களாக வாழலாம், அல்லது படிக்காதவர்களாக கூட வாழலாம். என்றாலும் எப்படி வாழ்ந்தாலும் எங்கு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நானும் நீங்களும் மரணிப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க
சொல்லக்கூடிய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி, இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டி அல்ல, ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி. நாளை மரணத்துக்கு பின்னால் ஒவ்வொருவரும் மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இந்த மூச்சுக்களை நமக்கு அளித்திருக்கின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அமாரு உம்மதி மா பைன 60 வ 70 வ கலீலம் மா யதஜாவஸூன். என்னுடைய உம்மத்தினருடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதனை தாண்டி செல்லக்கூடியவர்கள், விரல் விட்டெண்ணக்கூடியவர்கள் என்று கூறினார்கள். நம்முடைய ஊரை எடுத்துக்கொண்டால், நம்முடைய ஊரில் 60ஐயும் 70ஐயும் தாண்டியவர்கள், 100 வயதை தாண்டியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் என்பதை நாமும் கண்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் கழிக்கின்றோமா? ஒவ்வொரு நாளும் காலையை அடைகிறோமா? மாலையை அடைகிறோமா? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் என்னுடைய கபரை நெருங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய கபரை நான் நெருங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஒரு சில மூச்சுக்களை கொடுத்த அல்லாஹு தஆலா நமக்கு இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான மதங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா தீனுல் இஸ்லாத்தை அளித்திருக்கின்றான். தீனுல் இஸ்லாம் எனும் மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். இந்த மார்க்கம் கிடைப்பதற்காக வேண்டி நாம் எதுவும் செய்யவும் இல்லை, அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்பவும் இல்லை. நம்மில் சிலர் இஸ்லாத்தை படித்து இஸ்லாத்துடைய நல்ல பல விடயங்களை விளங்கி அல்லாஹு தஆலா யஹ்தி மையஷா, அல்லாஹ் நாடக்கூடியவர்களுக்கு நேரான வழியை அல்லாஹ் காட்டுகிறான் என்ற அடிப்படையில் ஒரு சிலருக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை நசீபாக்கி இருந்தாலும் நம்மில் அநேகமானவர்கள் பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், அதனால் நாமும் முஸ்லீம்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாத்துடைய பாக்கியம் அல்லாஹ் நமக்கு அளித்ததனுடைய பாக்கியத்தை நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் யார் என்ன மதத்தை பின்பற்றினாலும் எந்த ஒரு மதமும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பவும் இல்லை, துஆ கேட்பவும் இல்லை. அல்லாஹ் நமக்கு அளித்தான் இஸ்லாத்துடைய பாக்கியத்தை. கண்ணியமானவர்களே, இதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியிருக்கிறோமா? அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அது இஸ்லாமாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கு அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்றானே, நாம் கேட்கவில்லையே, நம்மை தேர்ந்தெடுத்தானே. இந்த உலகத்தில், இந்த ஊரில், இந்த நாட்டில், இந்த கிராமத்தில் எத்தனையோ மனிதர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்யக்கூடிய மனிதனாக அல்லாஹ் என்னை தேர்ந்தெடுத்தான். இதற்கு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறேன்? ஒரு கணம் சிந்தித்திருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தை தவிர மனிதர்கள் நல்ல விடயங்களை, நிம்மதியை, சந்தோஷத்தை, மன அமைதியை அவர்கள் வேறு எதில் தேடினாலும் அவர்களுக்கு கொடுக்கப்படாது என்பதையும் அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின். தீனுல் இஸ்லாத்தை தவிர வேறு எதில் எல்லாம் மனிதர்கள் ஒவ்வொன்றை தேடினாலும், நல்ல பல விடயங்களை பார்த்து கொண்டாலும், அவர்களுக்கு அதில் என்ன நலவுகளை செய்தாலும் அந்த எந்த ஒரு நலவும் அவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஃபலை யுக்பல மின், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அது தட்டப்படும், ரத்து செய்யப்படும் என்பதையும் அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். இஸ்லாம் எவ்வளவு கண்ணியமானது, அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கின்றான். அதே போன்று இஸ்லாத்துடைய பாக்கியம் கொடுக்கப்படாதவர் உலகத்தில் மனிதர்கள் போற்றி புகழக்கூடிய என்ன பல விடயங்களை செய்தாலும், மனிதர்களுடைய கஷ்டங்களுக்கு நிவாரணத்தை அளித்தாலும்,
மனிதர்களுடைய கண்ணீர்களை துடைத்தாலும், மனிதர்களுடைய பிரச்சனைகளை தேடி தேடி அவர்கள் அந்த கஷ்டங்களுக்கு விமோசனங்களை, அந்த கஷ்டங்களை இல்லாமலாக்கினாலும் அவர்களுக்கு எந்த ஒரு கூலியும் கொடுக்கப்பட மாட்டாது. நாளை மறுமையுடைய நாளில் வஹுவ ஃபில் ஆஹிரத்தி மினல் ஹாசிரீன், நஷ்டவாளிகளாக மாறிவிடுவார்கள். ஏன்? இஸ்லாத்துடைய பாக்கியம் கொடுக்கப்படாதின் காரணமாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை நமக்களித்து இஸ்லாத்தில் வாழக்கூடிய நமக்கு வேற என்ன ஒரு மார்க்கத்திலும் எந்த ஒரு தேவையும் இல்லாத நிலைக்கு அல்லாஹு தஆலா நம்முடைய தீனுல் இஸ்லாத்தை பரிபூர்ணமான ஒரு மார்க்கமாக எல்லா விடயத்திலும் வழிகாட்டக்கூடிய, வழிகாட்டியிருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் நமக்களித்திருக்கின்றான். எச்சி துப்புதலில் இருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும் அதையும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எச்சி துப்புகிறோம், எப்படி துப்ப வேண்டும், எந்த பக்கத்தில் துப்ப வேண்டும், எப்படி துப்பக்கூடாது என்பதையும் இஸ்லாம் காட்டி கொடுத்திருக்கிறது, காட்டி தந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யஹூதி கேட்கிறார், கத் அல்லமக்கும் நபியுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் குல்ல ஷைஇன் ஹத்தல் கிராஅத, உங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு எல்லா விடயத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா என்று கேட்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அஜல், நஆம், ஓ, நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மலசல கூடம் சென்று எப்படி உட்கார வேண்டும், என்ன முறையில் உட்கார வேண்டும், எந்த திசையில் உட்காரக்கூடாது, எந்த திசையை முன்னோக்கி உட்கார வேண்டும் என்பதை கூட நம்முடைய மார்க்கத்தில் காட்டி கொடுக்கப்பட்ட பரிபூரணமான மார்க்கம் கொடுக்கப்பட்ட நாம் இன்று நம்மில் அநேகமானவர்கள் வேறு மதங்களை பார்த்து அந்த மதங்களில் உள்ள ஒரு சில விடயங்களை பின்பற்றக்கூடிய ஒரு கவலையான நிலையையும் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் எந்த ஒரு மார்க்கத்தின் பக்கமும், எந்த ஒரு மார்க்கத்தினுடைய எந்த ஒரு விடயத்தின் பக்கமும் தேவையற்ற நாம் நம்மில் ஒரு சிலர் அடுத்த மார்க்கங்களில் உள்ள அனாச்சாரங்களையும் அவர்களுடைய மனதுக்கு விருப்பமான பாவமான காரியங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த இஸ்லாத்தை நமக்கு அளித்து இந்த இஸ்லாத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் கூறிக்கொண்டிருக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் நீங்கள் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். அரைக்குறை இஸ்லாம் கிடையாது, இஸ்லாம் பூர்த்தியானது, எல்லா விதத்திலும் வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த இஸ்லாத்தில் நாம் பூர்த்தியாக நுழைய வேண்டும். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வமா ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுதூஹு, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விடயங்களை கொண்டு வந்தார்களோ அவற்றை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் என்ன விடயங்களை செய்தார்களோ அவற்றை நாம் செய்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு மிஅத்து ஷஹீதின், சுன்னத்துக்கள் மங்கி மறைந்து போகக்கூடிய காலத்தில் யாரெல்லாம் சுன்னத்துக்களை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சுன்னத்துக்கு 100 ஷஹீதுடைய நன்மை அல்லாஹு தஆலா அளிக்கின்றான். மஸ்ஜிதுக்கு வருகிறோம், ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 விடுத்தம் மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, வரக்கூடிய நேரத்தில் எப்படி வர வேண்டும்? வலது காலை வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ் லீ அப்வாப ரஹ்மத்திக் என்ற துஆவை ஓதிக்கொண்டு வந்தால் நமக்கு நன்மை கொடுக்கப்படுகிறது. செல்லக்கூடிய நேரத்தில் இடது காலை வைத்து செல்ல வேண்டும். துஆவை ஓதிக்கொண்டு செல்கிறோம், நன்மை கொடுக்கப்படுகிறது. நம்மில் எத்தனை பேர் இந்த அமலை செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் சுன்னாக்களை நாம் விட்டும் தூரமாக இருந்து கொண்டிருக்கிறோம், தூரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய என்னென்ன விடயங்களை அவர்கள் வாழ்க்கையில் தடுத்தார்களோ அந்த விடயங்களை விட்டும் நாம் தவிர்ந்து
விலகி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த விடயங்களை விட்டும் தூரமாக இருக்கிறார்களோ, அவற்றை அவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்காமல் அந்த அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை அல்லாஹு தாலா சோதிப்பான் என்பதையும் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான். ஃபல்யஹ்தரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி, யார் அல்லாஹுடைய தூதர் கொண்டு வந்த விடயங்களுக்கு மாற்றம் செய்கிறார்களோ, அன் துசீபஹும் ஃபித்னா, அல்லாஹ் அவர்களை சோதிப்பான், அல்லாஹ் அவர்களை சோதிப்பான். கண்ணியமான சகோதரர்களே, நாம் இன்று பலர் கூற கேட்டிருக்கிறோமா இல்லையா? ஹஜ்ரத், நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சினை, எந்த மனைவியை திருமணம் முடித்தேனோ அந்த மனைவியின் மூலம் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றாலும் அந்த மனைவியின் மூலம் சந்தோஷத்தை நான் அடையவில்லை. எந்த வீட்டை வாங்கினேனோ அந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த வீட்டில் சந்தோஷத்தை அடையவில்லை. பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், அந்த பிள்ளைகளின் மூலம் கண் குளிர்ச்சி அடைவதற்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் அதனை அடையவில்லையே என்று பலர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நம்மை அழித்து கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. நாம் பாவம் செய்கிறோமா? நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் நம்மை மனிதர்களுக்கு முன்னால் நல்லவர்களை போன்று நாம் விளங்கிக் கொண்டிருந்தாலும், மனிதர்களுக்கு முன்னால் நல்ல பல பேறுகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நம்முடைய பாவ கரைகள் நம்மை அழிக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஊர் மக்கள் இல்லாத இடத்தில், ஊருக்கு வெளியே, கடல் தாண்டி, நாட்டுக்கு வெளியே பல கூத்துக்களை பலருக்கும் போடலாம். கண்ணியமானவர்களே, எல்லா இடத்திலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் தீராத பிரச்சனையா? நம்முடைய குடும்பத்தில் தீராத பிரச்சனையா? நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறதா? நல்லவர்களுக்கு அல்லாஹ் சோதனை அளிப்பது அவர்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்துவதற்கு. பாவிகளாக இருக்கிறார்களா? அவர்களுக்கு சோதனை வருகிறதா? அவர்களை அல்லாஹ் தண்டிக்கின்றான். அவர்களுடைய பாவ கரைகள் அவர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றன என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, இன்று நம்மில் அநேகமானவர்கள் மற்ற மதத்தில் உள்ளவர்களை பின்பற்றி வாழ்கிறார்கள். நமக்கு அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான மார்க்கத்தை அளித்தவன். இதில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹு தஆலா அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி காட்டியிருக்கின்றான். ஒரு பொருளை எடுத்துக்கொண்டால் அதனை புதிதாக வெளியாக்கக்கூடிய நேரத்தில் அந்த பொருளை எப்படி பாவிக்க வேண்டும், என்ன முறையில் பாவித்தால் அதனுடைய பாவனை தொடர்ந்து பாவிக்கலாம், நல்ல பல பிரயோஜனங்களை அந்த பொருளின் மூலம் கண்டுகொள்ளலாம் என்பதற்காக வேண்டி ஒரு கேட்லாக் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனிதர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், அல்லாஹுக்கு விருப்பமான முறையில் அவர்களுடைய காலங்களை நேரங்களை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா இவ்வுலகத்துக்கு அனுப்பினான். எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர்களே, கவலைக்குரிய விடயம், இன்று நம்மில் அநேகமானவர்கள் ஷைத்தானுடைய யஹூதி நசாராக்களுடைய வழிமுறைகளை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்தபிஉ குதுவாத்திஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம், பின்துயர வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா கூறிக்கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். நம்மில் ஆடை அணிகிறோம், நாம் ஆடை அணிகிறோம், ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் ஆடை அணிவது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடையை எடுத்துக்கொண்டால் இஸ்லாம் எந்த முறையில் ஆடை அணியும்படி நமக்கு சொல்லியிருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் எப்படி கூறினார்கள் என்றாலும், நம்மில் படித்தவர்கள், உத்தியோகத்தில் உள்ளவர்கள், சமூகத்துக்கு பல சேவைகளை செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய விடுமுறை காலங்களில் அவர்கள்
கட்ட கல்சங்களை அணிந்து கொண்டு பாதைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள், பெருமையாக செல்கிறார்கள், ஹராத்தை செய்து கொண்டு செல்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. ஒரு ஆணுடைய ஔரத்தை கூறக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள், ஔரத்துர் ரஜுலி மா பைன சுர்ரதி வர் ருக்பா, முனங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதியை மறைப்பது கட்டாயம். முனங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட இடங்கள் மறைக்கப்பட வேண்டும். என்றாலும் கண்ணியமானவர்களே, திறந்து கொண்டு செல்கிறார்கள், பெருமையாக செல்கிறார்கள். இன்னும் சிலர், நம்மில் பல வாலிபர்கள், ஆடை ஒரு காலம் இருந்தது, ஆடை கிழிந்தால் நாம் கூற வேண்டும், உங்களுடைய ஆடை கிழிந்திருக்கிறது, தொழுகையை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று. இப்போது கிழிந்த ஆடை அணிவது ஒரு ஃபேஷனாக மாறிவிட்டது. ஆடை கிழிந்திருக்கிறது, டெனிம் அணிகிறார்கள், கிழிந்திருக்கிறது என்றாலும் மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். பெற்றோர்கள் நல்லவர்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை அழுத்தம் செய்கிறார்கள், அழுத்துகிறார்கள், தொழு மகனே தொழு என்று கூறுகிறார்கள், பள்ளிக்கு விடாமல் வந்து கொண்டிருக்கிறார்கள். என்றாலும் அவர்களுடைய தொழுகையுடைய நிலையை நாம் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, பெண்களுடைய ஆடையை எடுத்துக்கொண்டால் பெண்கள் எப்படி அணிய வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. நம்முடைய பெண்கள் எப்படி ஆடை அணிகிறார்கள்? பெண்களுடைய ஆடை பருமனில் தடித்ததாக இருக்க வேண்டும். அவர்களுடைய ஆடை அவர்களுடைய உடம்புடைய அளவை காட்டக்கூடாது. அப்படி அவர்கள் அந்த ஆடையை அகலமாக அணிய வேண்டிய நம்முடைய பெண்கள் இன்று அபாயாக்களை அணிகிறார்கள். அவர்களுடைய உடம்பின் பருமன் விளங்குகிறது, அவர்களுடைய உள்ளாடைகள் கூட விளங்கக்கூடிய நிலையில் இன்று ஆடைகளை அணிந்து கொண்டு பாதைகளில் செல்கிறார்கள். யார் செல்கிறார்கள் கண்ணியமானவர்களே? ஒன்று நம்முடைய மனைவிமார்களாக இருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய சகோதரிகளாக இருக்கலாம். நாம் யாரையும் பார்க்க கூடாது, நம்மை பார்க்க வேண்டும். என்னுடைய மனைவி எப்படி ஆடை அணிகிறாள், என்னுடைய சகோதரியுடைய ஆடை எப்படி இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தார்களுடைய ஆடை எப்படி இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய நேரத்தில் சமூகத்தினுடைய ஆடையை நம்மால் திருத்த முடியும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது கண்ணியமான சகோதரர்களே. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் ஒரு நீளமான ஹதீஸில் ஒரு விடயத்தை கூறினார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார் லம் அரஹுமா பஅது, நான் இதுவரை பார்த்திராத இரண்டு நரகவாசிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் முமீலாத்துன் மாயிலாத்துன் ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் தெரியுமா சகோதரர்களே? ஆடை அணிந்திருப்பார்கள், காசியாத்துன் ஆரியாத்துன், ஆடை அணிந்திருந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள், ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் உள்ளாடைகள் விளங்கக்கூடிய நிலையில் ஆடை அணிந்திருப்பார்கள். முமீலாத்துன், ஆண்களின் பக்கம் சாயக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாயிலாத்துன், ஆண்களை தன் பக்கம் ஈர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக, ஆண்களை தன் பக்கம் சாய வைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். ருஊசுஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா, அவர்களுடைய தலை முடிகளை ஒட்டக திமிலை போன்று உயர்த்தி கட்டி இருப்பார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அந்த பெண்களுடைய நிலையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். லா யதுகுலன்னல் ஜன்னா, அந்த பெண்கள் சுவர்க்கம் நுழையவே மாட்டார்கள். சுவர்க்கம் நுழைவது ஒரு புறம் இருக்க, வலா யஜிதன்ன ரிஹஹா, சுவர்க்கத்துடைய வாடையை கூட நுகர மாட்டார்கள் என்றார்கள். சுவர்க்கத்துடைய வாடை 500 வருடம் தொலைதூரம் வீசும் என்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நிலைக்கு நம்முடைய பெண்கள் தள்ளப்படாது என்பதற்காக வேண்டி இந்த விடயத்தை முன்வைக்கின்றேன். நம்முடைய பெண்களுடைய ஆடைகளை நாம் சிந்தனையில் கொள்ள வேண்டும். என்ன ஆடைகளை நம்முடைய மகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டும், நம்முடைய மகளுக்கு வாங்கி கொடுப்பது, என்னுடைய மனைவிக்கு எதனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும்
ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று கண்ணியமானவர்களே, முடிகளை எடுத்துக்கொண்டால் நம்மில் அநேகமானவர்கள் எப்படி முடிகளை வெட்டுகிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக காட்டி தந்தார்கள். என்ன முறையில் முடியை வளர்ப்பதாக இருந்தால் எப்படி வளர்க்க வேண்டும், வெட்டுவதாக இருந்தால் எப்படி வெட்ட வேண்டும் என்றும் இஸ்லாத்தில் காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹா அனில் கஸஇ, சிலதை விட்டு சிலதை வலிப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். அதற்கு நம்முடைய பாஷையில் டொங்கி கட் என்று கூறுவார்கள். நம்மில் அநேகமானவர்கள் ஒவ்வொரு கட்டை வெட்டி கொண்டு மஸ்ஜிதுக்கு வருகிறார்கள். அந்த கட்டை வெட்டுவது ஒரு புறம் இருக்க, ஆனால் மஸ்ஜிதுக்கும் வந்திருக்கிறார்கள், தொழுது கொண்டும் இருக்கிறார்கள். நல்ல விடயம் கண்ணியமானவர்களே, பள்ளிக்கு வந்திருக்கிறார்கள் என்றாலும் தொழுகிறார்கள், சுஜூத் செய்கிறார்கள். அவர்களுடைய சுஜூதுடைய நேரத்தில் நெற்றி படுவது கட்டாயம். சுஜூதுடைய உறுப்புக்கள் 7, அந்த 7 உறுப்புக்களில் நெற்றி படவே வேண்டும் கண்ணியமானவர்களே. அநேகமான வாலிபர்கள் தொழுகிறார்கள், தலை முடியில் சுஜூத் செய்கிறார்கள். அவர்களுடைய சுஜூத் கூடாது. பல வருடம் தொழுதிருப்பார்கள் என்றாலும் பெற்றோர்கள் கூறுகிறார்கள், இவன் இந்த பாவனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான், இந்த கெட்ட விடயத்தை செய்து கொண்டிருக்கிறான், எவ்வளவு சென்னாலும் விடுவதில்லை, ஆனால் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறான் என்று கூறக்கூடிய நேரத்தில் யதார்த்தத்தை நாம் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே. இன்னஸ் ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழக்கூடியவர் பாவம் செய்யலாம் என்றாலும் அந்த தொழுகை மானக்கேடான வெறுக்கத்தக்க விடயத்தை விட்டும் அவரை தடுக்கும் என்பதை அல்லாஹு தாலா கூறிக்கொண்டிருக்கிறான். இந்த விடயம் அந்த வாலிபருடைய விடயத்தில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த வாலிபருடைய தொழுகையாகவே இல்லை. இவருடைய பாவங்களை எப்படி அல்லாஹு தாலா இல்லாமல் ஆப்பான்? அதனால் கண்ணியமான சகோதரர்களே, தொழக்கூடிய நாம் நம்முடைய நெற்றி உறுப்புகளை, நம்முடைய நெற்றி பூர்த்தியாக தலையே அந்த சுஜூதுடைய உறுப்புகளில் படக்கூடிய முறையில் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, ஆண் பெண் இஃப்திலாத்துர் ரஜுல் பில் மர்ஆ, ஆண் பெண் கலப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று நம்மில் அநேகமானவர்கள் ஒரு சில விடயங்கள், ஒரு சில இடங்களில் ஆண்கள் பெண்கள் கலந்திருப்பது தவிர்க்க முடியாத இடங்களாக இருந்தாலும் நாம் பாதையில் செல்கிறோம், வியாபாரம் செய்கிறோம், அதே போன்று வைத்தியசாலைக்கு செல்கிறோம். அதே போன்று பல இடங்களில் தவிர்க்க முடியாத இடங்களில் அந்த ஆண்கள் பெண்கள் கலந்திருப்பது கூடுமாக இருந்தாலும் இன்று நம்மில் பல மனிதர்கள், பல வாலிபர்கள், பலர் ஆண்கள் பெண்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த விடயங்களை முற்றாக நான் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு பரிபூரணமான மார்க்கத்தை அல்லாஹ் அளித்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விடயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய நல்ல மனிதர்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்குவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் சகல நிலைமையிலும் செய்த பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுக்கு அறிவையூட்டி உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாம் அனைவரும் தேவையுள்ளவர்கள். யா அல்லாஹ், நம்முடைய அனைத்து தேவைகளையும் நீ அறிந்தவன். யா அல்லாஹ், யஅலமு மா ஃபிஸ் சுதூர், உள்ளத்தில் ஊசலாடக்கூடியவற்றையும் அறிந்தவன். யா அல்லாஹ், அனைத்து தேவைகளையும் கேட்டதாக கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நம்மில் அநேகமானவர்கள் கடனாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுடைய கடன்களை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நீ அளித்திடியா அல்லாஹ். அதே போன்று யா அல்லாஹ், நம்மில் அநேகமான வாலிபர்கள், குமரி பெண்கள் வீட்டில் திருமணத்துடைய காலம் நேரம் வந்தும் யா அல்லாஹ் தகுந்த ஜோடிகள் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்குரிய தகுந்த ஜோடிகளை நீயே சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், வஹலக்னாகும் அஸ்வாஜா, ஒவ்வொருவர்களையும் நீ ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறாய். யா அல்லாஹ், அவர்களுடைய ஜோடிகளை நீயே சேர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், அதே போன்று யா அல்லாஹ், நம்மில் அநேகமானவர்கள், நம்முடைய பெற்றோர்கள் அதிகமானவர்கள் யா அல்லாஹ், கஅபாவை பார்ப்பதற்கு முன்னால் அவர்கள் உன்னை வந்து அடைந்து விட்டார்கள்.
இருக்கிறார்கள். யா அல்லாஹ், அந்த பட்டியலில் நம்மை சேர்த்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், கஅபாவை முன்னோக்கி பல ஆண்டுகள் தொழுது கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். மௌத்துக்கு முன்னால் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், கண் குளிர கல்பு நிறைய யா அல்லாஹ் அந்த ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சலாம் சொல்லக்கூடிய மேலான பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அந்த கஅபாவுக்கு முன்னால சென்றியா அல்லாஹ் அந்த மேலான கஅபாவை பார்க்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திரியா அல்லாஹ். அதற்கு முன்னால் நம்முடைய ரூஹை கைப்பற்றிடாதே யா அல்லாஹ். நம் அனைவருக்கும் யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நாமத்தை சொல்லிய வண்ணம் நம் அனைவருடைய ரூஹையும் கைப்பற்றியா அல்லாஹ். இந்த துஆவை உன்னுடைய தனிப்பெரும் கிருபை கொண்டு ஏற்றுக்கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا أيها الناس أوصيكم بنفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد صدق الله العليم بارك الله لنا ولكم بالقرآن العليم ونفعني وإياكم بالآيات والذكر الحكيم أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فيا أيها الناس أوصيكم ونفسي أولا بتقوى الله وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين أما بعد اللهم ارنا سادات الخلفاء الراشدين الأربعة أمير المؤمنين أبي بكر الصديق رضي الله عنه وعمر بن الخطاب رضي الله عنه وعثمان بن عفان رضي الله عنه وعن علي بن أبي طالب رضي الله عنه وعن سائر الصحابة رضوان الله عليهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله تعالى وسلم على رسولنا سيدنا محمد والحمد لله رب العالمين.